33ാമത് ശ്ലോകം. അർത്ഥ ഇന്ദ്രിയ അർത്ഥ അഭിധ്യാനം. സർവ അർത്ഥ അബഹ്നവഃ നൃണാം ഭ്രംശിതഃ ജ്ഞാന വിജ്ഞാനാത് യേന അവിശതി മുഖ്യതാം. അർത്ഥേന്ദ്രിയാർത്ഥാഭിധ്യാനം സർവാർത്ഥാവന്നവോ നൃണാം ഭ്രംശിതോ ജ്ഞാനവിജ്ഞാനാത് യേന വിശതി മുഖ്യതാം. ധനഭോഗാദികളിലെ ആസക്തനായിട്ടിരിക്കുന്നവനുക്ക് എല്ലാവിധ പുരുഷാർത്ഥങ്ങളും നശിച്ചു പോകരുത്. அதனாலேயே ஞான விஷயங்களிலேந்து ஞானபிரஷ்டனாகிறான். சுகம் சுகம் அப்படின்னு தேடி போறதெல்லாம் துக்கமாயிட்டு பவிக்கிறது. அர்த்த லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான பொருள்கள், இந்திரிய அர்த்தம் இந்திரியங்களால அனுபவப்படுற விஷயங்கள், இதனோடதெல்லாம் அபித்தியானம் நிரந்தரமான சிந்தனை. பலதும் நம்ம நேடுறதுக்கு ஆகிரகிக்கிறோம், நம்மளோட இந்திரியங்களை திருப்திப்படுத்துறதுக்கு ஐட்டாக்கம், இப்படி பலதும் சம்பாதிக்கிறோம். புருஷார்த்தங்களில அர்த்தார்த்தம், காமார்த்தம், தர்மார்த்தம் இதெல்லாம் இந்த பௌதீக சுகங்களுக்கானதாக்கும். அப்படி எல்லாவித விஷயங்களையும் தேடி தேடி நடந்து எப்படியாக்கும் இந்திரியங்களை திருப்திப்படுத்தலாம் அப்படிங்கிற சிந்தனை. நிருணாம் மனுஷனுக்கு சர்வ அர்த்த அபஹ்னவஹா எல்லா விதமான பௌதிக சௌக்கியத்துக்கு இருக்கிற அர்த்தார்த்த காமார்த்த தர்மார்த்தங்களாயிருக்கிற திரிவர்க்கங்களையும் இல்லாம பண்ணும். தனக்கு தானே நாசம் விதைக்கும். ஏனா இந்த விஷய சிந்தையால ஞான விஞ்ஞானாது ஞான விஞ்ஞானங்களிலேந்து பிரம்ஷிதா பிரஷ்டனாயிட்டு முக்கியதாம் ஸ்தாவர அவஸ்தைய ചലനമില്ലാത്ത മരങ്ങളായിട്ടോ കല്ലായിട്ടോ മൺതരികളായിട്ടോ இருக்கிற அவஸ்தையை ஆவிஷதி பிராபிக்கிறது அந்த ஜீவன். ஒரு விதத்தில் இருக்கிற உன்னதியும் உண்டாகிறதில்லை, இறந்து போனதுக்கு துல்லியம் இருக்கிற வாழ்க்கை உண்டாகிறது. தனக்கு தானே சத்ரு அப்படின்னு சுயம் ஒரு நாசத்தை உண்டாக்குறது. 34வது ஸ்லோகம். ந குர்யாத் கர்ஹிஜித் சங்கம் தமஹா தீவிரம் திதீரிஷுஹு தர்ம அர்த்த காம மோட்சானாம் யத் அத்யந்த விகாதகம். ந குர்யாத் கர்ஹிஜித் சங்கம் தமஸ்தீவ்ரம் திதீரிஷு தர்மார்த்த காம மோட்சானாம் யதத்யந்த விகாதகம். அஜ்ஞான அந்தகாரத்தை கடக்கணும் அப்படின்னு ஆகிரகப்பட்டானா புருஷார்த்தங்களுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிற ஒன்னினையும் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. கர்ஹிஜித் ஒருபோதும் சங்கம் ஆசிரியம் அப்படிங்கிறது ந குர்யாது உண்டாகக்கூடாது. தீவிரம் தமஹா டீப்பான அஜ்ஞானத்தை திதீரிஷுஹு மறிகடக்கிறதுக்கு ஆசை வந்தது அப்படின்னு நினைக்கா. தர்ம அர்த்த காம மோட்சானாம் தர்மார்த்தம் அர்த்தார்த்தம் காமார்த்தம் மோட்சார்த்தம் இப்படி இருக்கிற 4 புருஷார்த்தங்களையும்
അത്യന്ത വിഘാതകം നന്ന ഇല്ലാതാക്കற ഒന്നുകൂടെയും சங்கம் அப்படிங்கிறது ந குர்யாத் உண்டாகக்கூடாது. 35வது ஸ்லோகம். தத்ர அபி மோட்ச ஏவ அர்த்த ஆத்யந்திகதயேஷ்யதே. தத்ர அபி மோட்ச ஏவ அர்த்த ஆத்யந்திகதயேஷ்யதே. त्रैवर्ग्यः अर्थः यतः नित्यं कृत अन्त भय संयुतः तत्राभिमोक्ष एवार्थ आत्यन्तिकदयेष्यते. त्रैवर्ग्योऽर्थो यतो नित्यं कृतान्त भय संयुतः. புருஷார்த்தங்களிலே டாப் மோஸ்ட் புருஷார்த்தம் அப்படிங்கிறது மோட்சார்த்தமாக்கும். மோட்சார்த்தத்தை தவிர அர்த்தார்த்தம், காமார்த்தம், தர்மார்த்தம் இப்படி இருக்கிற 3 விஷயங்கள், திரிவர்க்கங்கள், அது அழியக்கூடியதாக்கும். அதனால ஒருபோதும் அழியாத்த மோட்சார்த்தம் அப்படிங்கிறது நம்மளோட லட்சியமாயிட்டு இருக்கணும். தத்ர அபி புருஷார்த்தங்களில 4லையும் கூடிட்டு மோட்ச அர்த்த ஏவ மோட்சார்த்தம்தான் ஆத்யந்திகதயேஷ்யதே சிரேஷ்டமாயிட்டு இருக்கிறதாயிட்டு தெரியப்படுறது. த்ரைவர்க்யா திரிவர்க்கங்களாயிருக்கிற அர்த்தார்த்த காமார்த்த தர்மார்த்தங்கள் இகலோக சௌக்கியத்துக்காயிட்டும் சொர்க்க சௌக்கியத்துக்காயிட்டும் எல்லாம் உள்ளதாக்கும். அதெல்லாம் இந்த பிரகிருதிக்கு உள்ள இருக்கிற சௌக்கியங்களுக்காயிட்டாக்கும். மோட்சார்த்தமாக்கும் டாப் மோஸ்ட் ஆயிட்டு இருக்கிற புருஷார்த்தம் பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட ஸ்தானம். மோட்ச சௌக்கியத்துக்காயிட்டான புருஷார்த்தம் பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிற சௌக்கியத்துக்காயிட்டு இருக்கிறதாக்கும் அர்த்தார்த்த காமார்த்த தர்மார்த்தங்கள். பிரபஞ்ச சௌக்கியத்துக்கு அப்பாற்பட்ட சௌக்கியமாக்கும் மோட்சார்த்தம். யதா காரணம் என்ன அப்படின்னாக்கா த்ரைவர்க்யா அர்த்தா திரிவர்க்கங்களை சம்பந்திச்ச அந்த 3 அர்த்தங்களும் தர்மார்த்தம், அர்த்தார்த்தம், காமார்த்தம் எல்லாம் அனித்யம் நசிக்கக்கூடியதாக்கும். கிருதாந்த பய சம்யுதா மரண பயத்தை உண்டாக்கக்கூடியதாக்கும். மரண சமயத்திலே இருக்கிற பயத்தோடு கூடி சேர்ந்ததாக்கும் தர்மார்த்த அர்த்தார்த்த காமார்த்தங்கள் எல்லாம். மோட்சார்த்தம் அப்படிங்கிறது மரண பயத்தை கூடியும் ஜெயிக்க கூடினதாக்கும். பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட சௌக்கியத்தை கொடுக்கறதாக்கும். அதனால மோட்சார்த்தமாக்கும் இருக்கிறதுலேயே டாப் மோஸ்ட் புருஷார்த்தம். 36வது ஸ்லோகம். பரே அவரே ச ஏ பாவாஹ குண வியதிகராத் அனு ந தேஷாம் வித்யதே க்ஷேமம் ஈஷ வித்வம்சித ஆசிஷாம். பரேவரே ஜயே பாவா குண வியதிகராதனோ न तेषां विद्यते क्षेममीश विद्वंसिदाशिषाम्. ஈரேழு 14 லோகங்கள்
பூமி, பூமிக்கு மேலே 6 பரலோகங்கள், பூமிக்கு கீழே 7 பாதாள லோகங்கள், இப்படியாக 14 லோகங்கள் இன்க்ளூட் ஆனதாக்கும் இந்த பிரபஞ்சம். பிரபஞ்சத்தில் எல்லாம் உண்டானதாக்கும். உண்டானதான எல்லாத்துக்கும் அழிவும் இருக்கு. சத்தியலோகம் அப்படிங்கிற பிரம்மலோகத்தில் இருக்கிற பிரம்மாவுக்கு கூடியும் பிரம்ம பிரளயத்தில் அந்த பிரம்மாவோடு 100வது வயசு முடியறத அழிவு அப்படிங்கிறது இருக்கு. ஒரு பிரம்மா இல்லாம ஆனானாக்கா அடுத்த பிரம்மா ஸ்தானமேல்பர் சங்கல்ப மந்திரமெல்லாம் சொல்லறத இப்ப இருக்கிற பிரம்மா அப்படின்னு சொல்லறது உண்டு. அத்திய பிரம்மா அப்படின்னு. இப்போ இருக்கிற பிரம்மா 50வது வயசு முடிஞ்சு 51வது வயசுல இருக்கிற பிரம்மா இப்படின்னு எல்லாம் அந்த சங்கல்ப மந்திரத்துல சொல்றத பார்க்கலாம். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரபிரம்மஸ்தானத்துக்கு ஒருபோதும் அழிவு அப்படிங்கிறது கிடையாது. குண வியதிகராது திரிகுணங்களோடு மாற்றத்தால சத்குணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்குணம் சத்குணத்தோடு கூடி சேரறது, சத்குணம் ரஜோகுணத்தோடு கூடி சேரறது, சத்குணம் தமோகுணத்தோடு கூடி சேரறது. ரஜோகுணம் சத்குணத்தோடு கூடியும், ரஜோகுணம் ரஜோகுணத்தோடு கூடியும், ரஜோகுணம் தமோகுணத்தோடு கூடியும் சேரறது. தமோகுணம் சத்குணத்தோடு கூடியும், தமோகுணம் ரஜோகுணத்தோடு கூடியும், தமோகுணம் தமோகுணத்தோடு கூடியும் சேரறது. இப்படியாக இந்த குணங்கள் எல்லாம் கூடி சேர்ந்து 9 குணங்களை உண்டாக்குறது. இதுல சத்குணம் ரஜோகுணத்தோடு கூடி சேரறது, அதே மாதிரியே ரஜோகுணம் சத்குணத்தோடு கூடி சேரறது. இது ரெண்டும் தமிழ நல்ல வித்தியாசம் அப்படிங்கிறது, டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கத்தான் இருக்கு. மேத்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா 2 + 3 போட்டானாலும் 5 தான், 3 + 2ன்னு போட்டானாலும் 5 தான், வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அது மாதிரி கிடையாது குணங்கள். அது தமிழ இருக்கிற டிஃப்ரென்ஸு நன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பாலும் தண்ணியும் எடுத்துக்கலாம். சத்குணம் ரஜோகுணத்தோடு கூடி சேரறது அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். பால் அப்படிங்கிறது ரஜோகுணம், தண்ணி அப்படிங்கிறது சத்குணம். சத்குணமான தண்ணி இப்போ சத்குணமும் ரஜோகுணமும் சேர்ந்ததாக்கமே பார்க்குறோம். அதனால சத்குணமான தண்ணி ப்ளஸ் ரஜோகுணமான பால் அப்படின்னாக்கா தண்ணியில கொஞ்சம் பால் கலர்ந்து ஒயிட் கலர்ல அந்த தண்ணி காணப்படும். தண்ணி அப்படிங்கிறது பாலோடு கலர்ல இருக்கும் அப்படித்தான், அதுல பாலோடு குணங்கள் ஒன்றும் இருக்காது. ஆனா ரஜோகுணம் பிளஸ் சத்குணம் அப்படின்னு சொன்னானாலோ, ரஜோகுணம் அப்படிங்கிறது பால், சத்குணம் அப்படிங்கிறது தண்ணி. ரஜோகுணம் அப்படிங்கிற பால் சத்குணமான தண்ணி அப்படிங்கிறதுல சேர்ந்தானாக்கா பாலில தண்ணி சேர்க்கிற மாதிரி பாலில தண்ணி சேர்த்தானாக்கா அதனால அந்த பால் அதனோட சுயத்தன்மையை இழக்கிறதில்லை. அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த பாலும் தண்ணியும் எடுத்து பார்த்ததாக்குமே, இதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு சத்குண ரஜோகுண தமோ குணங்களை எடுத்து பார்க்கறதுக்கு சாதிக்கும். அதே மாதிரி பிருது சக்கரவர்த்தி
ஒரு சாம்ராஜ்யத்தை பரிபாலனம் செஞ்சானாலும், மகாராஜா அப்படிங்கிற பதவியில அவரு ராஜாவோடு வேஷத்துல உட்கார்ந்துருந்தாலும் ஒரு ഉന്നത ஞானியாயிட்டு ஜொலிச்சு நிற்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். ரஜோகுணம் பிளஸ் சத்குணம் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷனில் பிருது சக்கரவர்த்தி ராஜர்ஷியாயிட்டாக்கும் இருக்கார். அதை எடுத்து சொல்லவாக்கும் ஜரார் பிருது சக்கரவர்த்திட்ட സനൽകുമാര മുനി. സനൽകുമാര മുനി ആക്കുമേ பிருது சக்கரவர்த்திட்ட உபதேசங்களை செஞ்சுருக்கார் சனகாதிகளில. அதையாக்கும் நம்ம இங்க இப்போ இந்த 9 குணங்கள் அப்படிங்கிறத டீட்டெயில் ஆயிட்டு நம்ம இங்க பார்த்தோம். 9 குணங்களையாக்கும் இந்த சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் கூடி சேர்ந்து உண்டாக்குறது. மனுஷாளில இந்த குணங்கள் ராசி சக்கர ஸ்திதி வழியாக்கும் பிரகடமாகிறது. ஒவ்வொரு கிரகமும் 3 நட்சத்திரமாயிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு மேஷராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அஸ்வதி, மகம், மூலம். கேது அப்படிங்கிறது தமோ குணம் இருக்கிற கிரகம். மேஷராசி அப்படிங்கிறது ரஜோகுணம் இருக்கிற ராசி. கேது அப்படிங்கிற சாயாகிரகம் மேஷராசியில அஸ்வதி நட்சத்திரமாயிட்டு இருக்கிற டைமில் ஜாதகனுக்கு ரஜோகுணம் பிளஸ் தமோ குணங்கள் பிரகடமாகிறது. சிம்ம ராசியில கேது அப்படின்னு சொன்னானாக்கா மக நட்சத்திரம் கேது ஆயிட்டு இருக்கிறத சிம்ம ராசி சத்குணம் இருக்கிற ராசியாக்கும். அப்ப சத்குணம் பிளஸ் தமோ குணம் இதாக்கும் ஜாதகனில பிரகடனப்படுறது. மக நட்சத்திரம் அப்படிங்கிறது சத்குண தமோ குணத்தை ஜாதகனில உண்டாக்குறது. தனுராசியில மூல நட்சத்திரத்துல கேது இருக்கிறத தனுராசி தமோ குணம் இருக்கிறதாக்கும். அப்போ தமோ குணம் பிளஸ் தமோ குணத்தை உண்டாக்குறது. இப்படி ஓரோ நட்சத்திரமும் ஓரோ கிரகமும் 3 குணங்களை சேர்ந்து இருக்கிறதுனால 9 விதமான குணங்களை கொடுக்கிறது. கிரகங்களோடு திரிகுணத்தை நன்னா தெரிஞ்சுண்டு நம்ம அந்த குணங்களிலேருந்தெல்லாம் விடுபட்டு நிர்குணமாயி தீரணும். இந்த குணங்களிலேருந்தெல்லாம் விடுபட்டு நிர்குணஸ்வரூபனான பரமாத்மாவை பிராபிக்கணும். குணவியதிகராது திரிகுணங்களோடு கூடிச்சேரல் காரணமாயிட்டு அனு அதை தொடர்ந்து பரே அவரே ச சிரேஷ்டங்களும் நிகிருஷ்டங்களும் ஆன சிரேஷ்டங்களும் சிரேஷ்டங்களல்லாத்ததும் ஆன பிரம்மலோகத்தில் பிரம்மாவு வரைக்கும் இருக்கிற சிரேஷ்டங்களும் புழுக்கள் துஷ்ட சுபாவம் இருக்கிற நிகிருஷ்டங்களுமான எல்லாமும் பாவாகா பாவங்களில உயிரினங்களில இந்த பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிற உயிரினங்களில ஈஷா பரம்பொருளினால வித்வம்சித ஆசிஷாம் காலஸ்வரூபனான பரம்பொருளினால பிரபஞ்சத்துல உயிரினங்களோடு ஆக்ரகங்கள் எல்லாம் இல்லாம ஆகவே செய்யும். சாஸ்வதமான சுகானுபவம் பிரகிருதியில உயிரினங்களுக்கு உண்டாகாது.
பிரபஞ்சத்துக்குள்ள ஏது லோகத்திலையும் നമ്മളോട് പ്രയത്നത്താല് அந்த லோகங்களை പ്രാപിച്ചാലും பிரம்ம கிடைச்ச பிரம்மாவுக்கு கூடியும் சாஸ்வதமான சுகம் அப்படிங்கிறது கிடையாது. பிரம்மாவுக்கு கூடியும் காலஸ்வரூபனை பயமாக்கும். மரண பயம் பிரம்மாவுக்கு கூடியும் இருக்கு. இந்திரன் தேவர்களோடு அதிபதியாக்கும். தேவேந்திரனும் സ്ഥാനഭ്രഷ്ട് ഉണ്ടായിട്ട് வேற இந்திரன் அந்த ஸ்தானத்தை സ്വീകരിപ്പൻ. பூமியிலே இருக்கிற ராஜாக்களோட ஸ்தானம் நஷ்டப்பட்டு அவளோட ராஜசிம்ஹாசனத்துல வேற ராஜாக்கள் வந்து உட்காந்துப்பா. இப்படியாக எந்த ஒரு ஸ்தானமும் சாஸ்வதம் கிடையாது. எல்லாம் மாற்றங்களுக்கு உட்பட்டது. ஒன்று கிடைச்சானா 10 வேணும் அப்படிங்கிற ஆசை, 10 கிடைச்சானா 100 வேணும் அப்படிங்கிற ஆசை, 100 கிடைச்சானா 1000 வேணும் அப்படிங்கிற ஆசை. எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்படி பணத்தை எடுத்து பார்த்ததாக்குமே, இப்படி ஆசைகளுக்கு ஒரு லிமிட்டு அப்படிங்கிறது இல்லவே இல்லையே. சுகம் அப்படின்னு தேடி தேடி போய் நமக்கு கிடைக்கிற எல்லாமே துக்க அனுபவங்களாயிட்டாக்கும் இருக்கு. எல்லாவித சந்தோஷங்களுக்கும் அந்த சந்தோஷத்தையே மறக்கிற அளவில் துக்கானுபவம் வந்து சேர்றது. பெரிய பெரிய துக்கானுபவம் வந்து சேர்ந்து தளர்ந்து பொறுத்த இத்தனை காலம் அனுபவிச்ச துக்கத்தை கம்ப்ளீட்டா மறக்கடிக்கிற மாதிரி சுகானுபவம் வந்து சேர்றது. மாற்றங்களுக்கு உட்பட்டதாக்கும் இந்த பிரபஞ்ச ஜீவிதம் அப்படிங்கிறத நம்ம நன்னா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். மாற்றம் அப்படிங்கிறது இல்லாததாக்கும். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளோடு ஸ்தானம். பிரபஞ்ச சௌக்கியத்துக்காயிட்டு ஆரும் ஆசைப்படக்கூடாது அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. நமக்குள்ள இருக்கிற ஆத்மஸ்வரூபனை தர்சிக்கணும் அப்படின்னாக்கா, ஆத்மானந்தம் அனுபவிக்கணும் அப்படின்னாக்கா, பிரகிருதி விஷயங்களிலேருந்து விடுபட்டு நிற்கணும். அந்த கரண சுத்தி அப்படிங்கிறது மஸ்ட். பிரகிருதியில தேஷாம் எல்லா உயிரினங்களும் க்ஷேமம் சௌக்கியமாயிட்டு சாஸ்வதமாயிட்டு இருக்கிற மங்கள அப்படிங்கிறது ந வித்யதே உண்டாகிறதில்லை. ஆத்மஸ்வரூபநிலையாக்கும் சாஸ்வதமான அந்த ஒரு சாந்தி அப்படிங்கிறது உண்டாகிறது. பரபிரம்மம் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கு. அதை தெரிஞ்சுண்டு ஆத்மஸ்வரூபநிலை மனசை லயிப்பிச்சு ஆத்மாராமனாயிட்டு ஆனந்தம் அனுபவிக்கலாம் அப்படின்னாக்கும் இங்க சனல்குமார மகர்ஷி பிருது மகாராஜாவுக்கு உபதேசம் பண்றது. பரபிரம்ம தத்துவத்தை தெரிஞ்சுண்டு ஆனந்தமடையலாம். அதுக்காயிட்டு பிரகிருதியிலேருந்து மனசை ஹிருதயத்துக்கு கொண்டு செல்லணும். பிரகிருதிக்கு மனசை திருப்பி விடக்கூடாது அப்படின்னாக்கும் உபதேசம் பண்றார். முப்பத்தி 7வது ஸ்லோகம். தது த்வம் தத்வம் நரேந்திரா ஜகதாம் அத தஸ்துஷாம் ச தேஹ இந்திரிய அசு திஷண ஆத்மபிஹி ஆவ்ருதானாம் யஹ க்ஷேத்ரவித் தபதயா ஹிருதி விஸ்வக் ஆவிஹி பிரத்யக்ஷகாஸ்தி பகவான் த்வம் அவேஹி சஹ அஸ்மி. தத்வம் நரேந்திர ஜகதாமததஸ்துஷாம் ச தேஹேந்திரியாசு திஷணாத்மபிராவ்ருதானாம் யக்ஷேத்ரவித்தபதயா ஹிருதி விஸ்வகாவே பிரத்யக்ஷகாஸ்தி பகவான் த்வமவேஹி சோஸ்மி. நரேந்திரா மகாராஜாவே அப்படின்னு சனல்குமார முனி
பிருது மகாராஜாவை கூப்பிடுறார். சஹ அஸ்மி, பிரத்யட்ச ரூபத்துல பார்க்கறதுக்கு சாதிக்காத இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற பரமாத்மா. அது நான் தான். அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக்கும் ஈஸ்வரனான பரபிரம்மம் நான் தான். சஹ அஸ்மி, அவன் நான் தான். அவேஹி, இத தெரிஞ்சுண்டு. ஜகதாம், அசையறதும். அதா, அது மட்டுமில்லை. தஸ்துஷாம், அசையாததும். சர அஜரங்களாயிருக்கிறது எல்லாம் தேக இந்திரிய அசு திஷண ஆத்மபிகி ஆவருதானா. தேக ஷரீர இந்திரிய, இந்திரிய அசு பிராண திஷண புத்தி ஆத்மபிகி அகங்காரம், அதானது அபிமானம், இதனாலையெல்லாம் ஆவருதானாம் சூழ்ந்து நிற்கப்பட்டதாக்கும் பிரகிருதியில எல்லாமே. பிரகடமான அவஸ்தையில ஸ்தூல ரூபத்துல ஜங்கமங்களுக்கும் சூக்ஷ்ம ரூபத்துல ஸ்தாவரங்களுக்கும் இதெல்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் சரீரம் இருக்கு, இந்திரியங்கள் இருக்கு, பிராணன் இருக்கு, புத்தி இருக்கு, அபிமானம் அப்படிங்கிறதும் இருக்கு. இதனாலையெல்லாம் இந்த உபாதிகளால எல்லாமே பிரகிருதியில எல்லா உயிரினங்களும் சூழ்ந்து நிற்கப்பட்டு. சர அஜரங்களோடு க்ஷேத்ரவித் தபதயா, க்ஷேத்ரவித் தபதயா, க்ஷேத்ரஜன் அந்த க்ஷேத்திரத்தை தெரிஞ்சுக்கிறவன், அதாக்கும் க்ஷேத்ரஜன். க்ஷேத்ரஜன் அப்படிங்கிற தபதயா ஜீவபாவத்துல ஹிருதி, ஹிருதயத்துல ஆவிகி நன்னா ஜொலிச்சு நிற்கிறது. விஸ்வ எல்லா இடத்திலையும் எல்லா பாகத்திலையும் உள்ளேயும் வெளியிலையும் நன்னா ஜொலிச்சு நிற்கிறது. பிரத்யக் எல்லாருக்குள்ளேயும் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட அந்தராத்மாவாயிட்டு ஜொலிச்சு நிற்கிறது. அந்த கரணம் சுத்தமானாக்கா தர்ஷிக்கிறதுக்கு சாதிக்கும். காரணம் அந்த கரணத்துல இருக்கிற ரஜோகுண தமோகுண ஷட்விகாரங்களா இருக்கிற அழுக்குகள் இருந்தானா ஆத்மஸ்வரூப தர்சனம் சாத்தியமாகாது. அப்ப அதெல்லாம் இல்லாதக்கு அந்த கரணம் சுத்தமானானாக்கா அந்த ஆத்மஸ்வரூபனை தர்சிக்கிறதுக்கு சாதிக்கும். பிரபஞ்சம் முழுவன் ரொம்பி நிற்கிற யஹ பகவான் ஏதொரு பரம்பொருள் உண்டோ சகாஸ்தி நன்னா பிரகாசிக்கிறாரோ அந்த பரம்பொருள் நான் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. உனக்குள்ள அந்த பரம்பொருள் இருக்கார், பரம்பொருளை தேடிண்டு நீ அப்புறக்கையும் இப்புறக்கையும் ஓடி போகணும் வேண்டாம். தோமாவேஹி, பிருது மகாராஜாவே அதை நீங்கள் நன்னா தெரிஞ்சுக்குங்க. தது தோமாசி, அது அந்த பரபிரம்மம் அப்படிங்கிறது நீதான். இங்க சொன்னது சஹ அஸ்மி அப்படின்னாக்கும் இந்த பிரபஞ்சத்தை பிரவர்த்திப்பிக்கிற காரணஸ்வரூபனாயிருக்கிற பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிற பரபிரம்ம சைதன்யம் அப்படிங்கிறது நான் தான். அந்த கரண சுத்தி வந்து கழிஞ்சானா எனக்குள்ள இருக்கிற ஹிருதயத்துல ஜொலிச்சு நிற்கிற எல்லா இடத்திலையும் அதானது வெஷ்டியிலையும் சமஷ்டியிலையும் வியாபிச்சு நிற்கிற ஆத்மஸ்வரூபன இந்த ஜென்மத்துல இந்த மனுஷிய வாழ்க்கையிலேயே எனக்கு நன்னா விசாரம் செஞ்சு தர்ஷிக்கிறதுக்கு சாதிக்கும் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. அதை நீ தெரிஞ்சுக்கோ பிருது மகாராஜாவே அப்படின்னு சனல்குமார முனி சொல்றார். சனகாதிகள் பகவான் விஷ்ணுவோடு விபூதிகள் தான், பகவான் தான்
சனல்குமாரனோட ரூபத்துல பிருதுகிட்ட இந்த உபதேசங்களை எல்லாம் கொடுத்துருக்கார். அதனாலேயே பகவத் பஜனங்களாயிட்டு இந்த உபதேசத்தை நமக்கு பார்க்கறதுக்கு சாதிக்கும். மனசினால இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணணும். மனசும் இந்திரியங்களும் கண்ட்ரோல் இல்லை. ஆனாக்கா இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட அதோட்சஜனா இருக்கிற பரம்பொருளை ஹிருதயத்துக்குள்ள தரிசிக்கிறதுக்கு சாதிக்கும்.